students, welcome to Citizen Academics. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா காமனா இந்த டைம்ல நீட் எக்ஸாம் பரபரப்பா படிச்சுட்டு இருக்கப்பயும் சில பேர் டிமோட்டிவேட்டடா இருப்பீங்க. என்னன்னா சார் நம்ம இவ்வளவு பிராக்டிஸ் பண்றோமே இது நம்ம பண்ணணுமா என்ன, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனால ரிசல்ட் வருமா என்ன அப்படின்ட்டு வந்து கேட்டுட்டு இருக்கவங்களுக்காக டூ யுவர் பெஸ்ட்ங்கிற சீரீஸ்ல வந்து நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். இது முடியறப்ப சொல்லுங்க ப்ராக்டிஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பர்சன்ஸ் நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா தன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் ஒன்று எடுத்துக்கிறாரு. அந்த பாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலை நோக்கி ஒரு சோத்தை நோக்கி வேகமாக போடுறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா போய் ஒரு இடத்துல இப்படி ஹிட் ஆகுது. ஹிட் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் கிடைச்ச இடம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் அவர் கிரியேட் பண்ணிட்டாரு. இந்த இடம் தான் எனக்கு கிடைச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிட்டாரு. இப்போ 2வது பர்சன் எடுத்துக்கிறேன். 2வது பர்சன் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்றாரு. என்ன சேஞ்ச் பண்றாருன்னா இந்த வாலை கிரியேட் பண்றாருல, இந்த வாலை கிரியேட் பண்றப்பயே அங்க ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துலதான் எனக்கு இந்த பால் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணிக்கிறாரு. பட் அது ஈஸி கிடையாது இல்ல. ஸோ ஒரு மல்டிபிள் டைம் வந்து பாத்தீங்கன்னா இது வாலை வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலை போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்றாரு. ஒரு எக்ஸாக்ட் டைம்ல ரொம்ப ப்ராக்டிஸ்க்கு அப்புறமேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த சர்க்கிள்ல பால் விழுது. இந்த இடத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இவர் சும்மா இந்த இடத்துல ரீச் பண்ணிடல. பல டைம் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. இந்த பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல விழுற அளவுக்கு. ஸோ அவருக்கு எந்த இடமும் தேவையில்லை, இந்த இடம் தான் தேவை. அதனாலதான் அவர் ப்ராக்டிஸ் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த நீட் எக்ஸாமா எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நீட் எக்ஸாம் தான் வேணும்னா நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். இல்ல எனக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் போகணும், வேற எந்த கோர்ஸ் படிச்சாலும் ஓகே அப்படின்னா எடுத்த கோர்ஸ்ல நீங்களே சர்க்கிளை போட்டு அந்த இடத்துல இருந்துக்க வேண்டியதுதான். உங்களுக்கு தேவையான கோல் இந்த பிளேஸ் தானா, நீங்க ப்ராக்டிஸ் தான் பண்ணி ஆகணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா அது உங்களை வந்து கீழே விடாது. ப்ராக்டிஸ் பண்ணாதான் நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு போக முடியும். ப்ராக்டிஸ் பண்ணலனா உங்களுக்கு கிடைச்ச இடத்துல தான் நீங்க வாங்க ஆகணும். ஸோ இது ரெண்டுக்கும் தான் ப்ராக்டிஸ் இருக்கக்கூடிய பவர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸோட பவர் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டூ யுவர் பெஸ்ட்.